தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. சித்தியை பார்த்ததும் தெரித்து ஓடிய தினகரன், சபதத்தை முடித்த சசிகலா. பரவலான பாலிடிக்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அரசியல் களம் தகித்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அடுத்த கட்ட நகர்வுகள் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை பெரும் சலசலப்பை ஏற்றியுள்ளன. ஏதோ பெரிய திட்டத்துடன் தன்னுடைய அரசியலை மீண்டும் செயல்படுத்த வருவது போல் உள்ளது. சசிகலாவின் திட்டத்தில் விஜய், டிடிவி தினகரன் ரோல் என்ன, எப்படி இருக்குது பாரு. இவனுடைய விஜய்க்கு வந்த வாழ்வு ஜோக்கரா வச்சு எல்லா காயினகத்தினுங்கிறாங்க. அவனை க்ளோஸ் பண்ண போது உறுதி. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலையான பிறகு அதிமுகவை மீட்டெடுக்க போவதாக சொல்லி வந்த சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் விடாபிடியான எதிர்ப்பு முட்டைக்கட்டையாக அமைந்தது. சசிகலாவின் புதிய கட்சி தொடங்க போறாங்களாம். தென் மாவட்ட சுற்றுப்பயணம் உள்ளிட்ட அவரது முயற்சிகள் பெரிய அளவில் எடுபடாத நிலையில் தற்போது அவர் எடுத்துள்ள தனி ரூட் முடிவு அதிமுக வட்டாரங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இப்போதுள்ள அதிமுகவின் தலைமையிலான பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனும் அமமுக இணைந்திருப்பது சசிகலாவை கடும் கோபத்திற்கு ஆளாக்கி உள்ளதாக தெரிகிறது. தினகரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்றும் தென் மாவட்டங்களில் பலம் தனக்கே உள்ளது என்று கருதும் சசிகலா இதனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். குறிப்பாக அமமுகவின் கூட்டணி முடிவால் அதிருப்தியில் இருக்கும் தென் மாவட்ட சமூகத்தினரை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் அதிமுக மற்றும் அமமுகவின் வாக்கு வங்கியை சசிக்கும் வியூகத்தை சசிகலா வகுத்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி, அதாவது ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று சென்னை நினைவிடத்தில் வைத்து அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. பார்த்தாங்க, யாருமே நம்மள சீன்ல நம்ம ஒரு ரோல் எடுத்து ஒரு கட்சி ஆரம்பிப்போம். இந்த தனி பயணத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் சசிகலா கூட்டணி அமைக்க விரும்புவது தான். என்னையா இந்த விஜயோட யாரெல்லாம் இறங்குறாங்க பாரு. ஜெயலலிதாவே ஆட்டி படைச்ச சசிகலா வந்துட்டாங்க விஜய் கூட்டணியில இறந்துக்கலான்ட்டு. என்ன ராஜதந்திரண்டாப்பா. திரைமறைவில் இதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதாகவும் இது அதிமுகவிலிருந்து விலகி அல்லது தவக தொடர்பில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் தூதுவராக செயல்படுவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. சித்தி வருகை. டிடிவி தினகரன் அமமுக தொடக்கத்தில் சசிகலாவை தன் கட்சியில் சேர்க்க விஜய் தயக்கம் காட்டிய போதும் தென் மாவட்ட வாக்கு வங்கியை கணக்கில் கொண்டு அவர் சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே விஜய் கட்சிக்கு டிடிவி தினகரன் செல்லவிருப்பதால் செய்திகள் பரபரப்பு நிலையில் சசிகலா தாவேக்கு நுழைய உள்ளதாக தெரிகிறது. இந்த தினகரனே எதிர்பார்க்கவில்லையாம். இவனுங்க ரெண்டு பேரும் பாலாடுறானுங்க. டிடிவியும் அம்மாவை சசிகலாவும் காலத்தின் கட்டாயம் விஜய் கட்சியோட கோபம்னு மூவ் பண்றாங்க. நேற்று முன்தினம் சென்னை அண்ணா நிலையத்தில் அஞ்சலி செலுத்திய காரில் சசிகலா வந்தார். உடனே டிடிவி தினகரனும் அது குறித்த தகவலை ஆதரவாளர் சொல்லவும் உடனடியாக பேட்டியை முடித்துக் கொண்ட தினகரன் வேனில் அவசரமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார்.
அதாவது எதிர்பார்த்து கொள்ளாமல் பரவச வணக்கமிடம் வைக்காமல் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பதைக் கண்டு இருதரப்பு ஆதரவாளர்களும் செய்வது அறியாது குழம்பி நிற்கிறார்களாம். இதுவும் பேசும் பொருளாகி உள்ளது. நயா நடக்குது நாட்டில், ஒண்ணுமே புரியல. தாவைக்கா விஜய். எனவே சசிகலாவின் புதிய கட்சி அறிவிப்பு அதிமுக அமமுகவின் ஓட்டுகளை பிரிக்கும் செக்காக அமையும் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். அனைத்து தேர்தல் செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள சசிகலா தினகரன் அரசியலை விட்டு தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக காட்ட துடிப்பதாக தெரிகிறது. இதுவரை அமைதி காத்து வந்த சசிகலாவின் இந்த அதிரடி பாய்ச்சலால் விஜயின் தாக்காவுடன் கைகோர்ப்பது பட்சத்தில் தமிழக தேர்தல் களம் 4 முனை போட்டியாக மாறி எதிர்பாரா திருப்பு முனைகளை தருமா தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாங்க அரசியலுடைய ஆர்வலர்கள். டிஎம்கே கூட்டணி ரூட் கிளியர். 40% இவங்க வாங்கினாலும் 45% வாங்கினாலும் பாக்கி 55%, பாக்கி 3 குரூப்பு கூறு போட்டுக்கு போகுது. அது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இந்த அம்மா வேற, விஜயகாந்த் அம்மா வேற, பிரேமலதா 234 தொகுதிக்கு மனு வாங்கலன்னு அவங்க ஒரு குண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, 234 தொகுதி நீ மனு வாங்கு, நீ ஒரு சீனை போடு. தாவக்கா விஜய் ஒரு சீனை போட்டோம், நயனார் நாகேந்திர ஒரு சீனை போட்டோம், அண்ணாமலை ஒரு சீனை போட்டோம். பாஜகவிலேருந்து விலகிட்டாருன்னா அங்கே என்ன உள்குத்து நடக்குது? உள்குத்து நடக்குது. அவங்களே ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரு சரியாயிட்டாங்க. ஆக மொத்தம் இப்படிலாம் இருக்க கூட்டணியில் திமுக கூட்டணி வெல்வது உறுதி.